என் நிலைமையில் கூட்டணி அமையும்னு நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா என் கட்சியை விட வலுவான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் நான் போய் அந்த வேலையை இப்போ நான் செய்ய முடியாது. நான் அதனால் என்கிட்ட வலு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் வலுவோடு இருக்கிறேன், பலமாக இருக்கிறேன். ஆனாலும் கூட்டணி என்பது எல்லாம் சேர்ந்து, நல்ல கட்சிகளெல்லாம் சேர்ந்து அவனுக்கு அமைப்பது தான் ஒரு கூட்டணி என்றது. அது ஊடகங்கள் மூலமாகத்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது பற்றிய முழு விவரம் எனக்கு தெரியலை. ஆனால் அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லாது, செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அவரே அன்புமணியே ஒரு மோசடி பேர் வழி, அன்புமணியே ஒரு மோசடி பேர் வழி. அந்த மோசடி பேர் வழி கூட போய் கட்சிகள் கூட்டணி அமைப்பார்களா என்பது சந்தேகம். ஐயா சேரும் கூட்டணி வெற்றி கூட்டணி சொல்றீங்க. அந்த வெற்றி கூட்டணி எந்த கூட்டணி எப்போது அறிவிப்பீங்க? அது உங்களுக்குள்ள அறிவிப்போம், உங்களுக்குள்ள அறிவிப்போம். ஐயா, நேற்று நடந்த நிகழ்வு ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நேற்று அந்த செய்தி வந்திருக்குது, வந்திருக்காரு. அதன் பிறகு இனிமேல் என்ன செய்யணுன்றது எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம், நிர்வாக குழு அவெல்லாம் கூடி அடுத்து நாம் என்ன செய்யணும், இப்படி நடந்துருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி செய்தி தெரிவித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் நம்ம முடிவெடுப்போம். தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கிறது இல்லை எப்போவுமே.